மிதுனம், ஜாக்கிரதையா இருங்க. இது நடக்கும். என்ன நடக்க போகுது இந்த செப்டம்பர் மாதம்? ஏதாவது நல்லது நடக்குமா? பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஏதாவது ஒரு விடிவு காலம் வருமா? வாங்க, உங்களை மாதிரியே தான் நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன். இந்த செப்டம்பர் மாத கிரகநிலை அடிப்படையில நம்ம பேசதான் போறோம். என்னெல்லாம் நடக்க போகுது வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு அப்படின்றது நம்மளுடைய சேனலோட குரோத்துக்கு மக்களே மிகப்பெரிய ஒரு பங்கு. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பா என்னால முடிஞ்ச ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பா உங்ககிட்ட நான் பேசுவேன். கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசுறேன். ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, மிதுன ராசி. ஓகே, மிதுன ராசி இந்த செப்டம்பர் மாதம் கிரக நிலைகள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் கரியரா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே சரி, இல்ல உங்களுக்கு எஜுகேஷனா இருந்தாலும் சரி எப்படி போக போகுது அப்படின்றது நம்ம தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ராசியிலே இந்த மாதத்துல செவ்வாய் ரொம்ப அருமையா வந்து உட்கார்ந்துருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இந்த மாதம் இருக்கு. 4ஆம் இடத்துல புதன் ரொம்ப அருமையா அமர்ந்திருக்காரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் தான். அதுக்கப்புறம் யாருன்னா அது சனி பகவான் தான். இந்த 2 பேர் தான் உங்களை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் அடிச்சாலும் தாங்கி பிடிக்கிறாங்கப்பா இவங்க அப்படின்னா அது இவங்க 2 பேர் தான். அடுத்து 9ஆம் இடத்துல ராகும், 10ஆம் இடத்துல சனி. இதுதாங்க வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை. இதுக்கு இடையில இந்த மிதுன ராசிக்காரங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ஸ்ல எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து சொல்லியே மாளாது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமுமே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர். அது ஃபெயிலியராக நிறைய காரணம் இருக்கு. உங்களை பயன்படுத்தி இருக்கலாம், சரிங்களா? உங்களை ஒரு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வச்சிருக்கலாம். ஒரு சாப்பாட்டுல தட்டு ஓரமா ஒரு கருவேப்பிலை இப்படி ஒதுக்கி வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி உங்களை யூஸ் பண்ணிட்டு இப்படி தட்டு ஓரமா ஒரு கருவேப்பிலை ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கலாம். அவங்க ஃபோன் ரீசார்ஜ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல ஃபோன் நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க. கொண்டு வந்து காலேஜ்ல விடுறதுக்கோ, ஸ்கூல்ல விடுறதுக்கோ, அங்க விடுறதுக்கோ, இங்க விடுறதுக்கோ, எல்லா இடத்துக்கும் வந்து உங்களோட தேவைகள் இருந்திருக்கும். ஆனா கடைசியில வேற ஒருத்த வந்துட்டான், வேற ஒருத்தி வந்துட்டாங்க, என் பழைய காதலன் வந்துட்டான், என் பழைய காதலி வந்துட்டா அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி எறிஞ்ச ஆட்கள் இந்த சமுதாயத்துல அதிகம். இன்னும் வெளியே வந்து இது கசியாது. ஏன்னா மிதுனம் அவ்வளவு சீக்கிரம் அது பர்சனல் விஷயத்த வெளியே சொல்லவே சொல்லாது. எடா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் தான். அது ஒரு ஜோதிடர்கிட்ட மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும். ஒரு ஜோதிட ரீதியா நான் உங்களுக்கு ஆலோசனைகளை மட்டும்தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இனிமேலாவது லைஃப்ல கேர்ஃபுல்லா இருங்க. ரிலேஷன்ஷிப்பை தேர்ந்தெடுக்கும் போது 1க்கு 100 வாட்டி நீங்க யோசிக்கணும். சும்மா கிடையாதுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் அமையிறது அப்படின்றது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. பட் மிதுனம் அப்படி கிடையாது. ரொம்ப சீரியஸான பீப்புள், ரொம்ப கமிட்டடானவங்க. உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்துக்கும் மிதுனம் கைவிடாதுங்க. அவ்வளவு சிரிக்க வைப்பாங்க. பார்ட்னரை சந்தோஷப்படுத்துறது, குஷிப்படுத்துறதுல இவங்கள மாதிரி ஆளுல அந்த ஹியூமர் சென்ஸ் யாருக்குமே கிடையாது. 12 ராசிகள்ல மிதனத்துக்கு இருக்கக்கூடிய ஹியூமர் சென்ஸ் மாதிரி எந்த ஒரு ராசிக்கும் நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு நகைச்சுவை குணம் வந்து அவ்வளோ அதிகம். தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் தான் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவு எப்பயுமே ஒரு மகிழ்ச்சி. இவங்க வந்தாலே அந்த இடம் ஒரு லைட் அப் ஆயிடும். அப்படிதான் இருக்கு. பட் இந்த காலகட்டத்துல இந்த மாதம் மேரேஜ் எல்லாம் பண்ணலாமான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம், அவசரப்படாதீங்க. உங்களுக்கு ஜென்ம சனி கிடையாது, 7.5 சனி கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பொறுமையா நீங்க டிசைட் பண்ணணும். ஏனோ அதானோன்னு படபடன்னு அவசரப்பட்டு எதையோ ஒரு பார்ட்னர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏஜ் ஆகுது அப்படின்றதெல்லாம் அவசரப்படக்கூடாது. நிதானம் தேவை. ஜாதகம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இதெல்லாம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணோம். சும்மா ஏதோ வந்து பார்த்துட்டேன், 7 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு, ஆஹா ஓஹோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது. கடைசியா நீங்க கட்டம் பொருத்த பார்க்கணும். இங்க எத்தனை பேர் வந்து கட்டம் பொருத்த பாக்குறீங்க? உண்மையை சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல தெரிஞ்சுக்கிறேன். நானு பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கட்ட பொருத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா?
லக்ன பொருத்தம், கட்ட பொருத்தம், ராசி பொருத்தம், இவ்வளவு விஷயம் இருக்கு. இதெல்லாம் பார்க்காம வெறும் 7-8 பொருத்தம் இருக்கு, ஆஹா ஓஹோ சூப்பரா பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 3 மாசத்துல டைவர்ஸ். பொருத்தம் இருக்குன்னா பண்ணீங்களா, அப்புறம் ஏன் டைவர்ஸ் ஆகுது? கேள்வி பதில் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா கட்ட பொருத்தம் இல்லை, இதான் விஷயம். சரியா? ஸோ கரெக்டான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க, கரெக்டான வாழ்க்கை துணையை அமைச்சுக்கோங்க. அதுதான் ரிலேஷன்ஷிப்ல நீங்க நெக்ஸ்ட் பட்ட அடிக்கு ஒரு பரிகாரமா இருக்கும். அடுத்து கரியர் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்துல? கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறாங்களா? கூட இருக்கிறவங்க நம்ப முடியல. தன் வாயால தாங்கிடும் அப்படின்னு வாங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா நல்லது பண்றேன் நல்லது சொல்றேன்றத போய் கடைசியில நம்பி ஒருத்தன்ட்ட சொல்லி அவங்கள பத்தி பத்தா வேற விதத்துல சொல்லிட்டு கொளுத்தி போட்டு போய்கிட்டே இருப்பான். ஸோ ரொம்ப ரொம்ப கவனம் இந்த மாதம். செப்டம்பர் மாதத்துல எந்த ஒரு வார்த்தையை நீங்க சொன்னாலுமே யோசிங்க. படப்படப்படன்னு பேசிட்டு சரவடி மாதிரி வெடிச்சுட்டு போயிடாதீங்க. நிதானமா பேசுங்க, பொறுமையா பேசுங்க. ஏன்னா ராசிநாதனான புதன் 4ஆம் இடத்துல இருக்காரு, உச்சத்துல இருக்காரு, இருக்கட்டும். பட் 4ஆம் இடம்ன்றது எமோஷன்ஸ் இல்லையா, உங்க ஆழ் மனசு இல்லையா, உங்க ஆழ் மனசுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அது மோஸ்ட்லி நல்லதா தான் இருக்கும். ஆனா பாக்குறவங்க எந்த நோக்கத்துல பாக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, கேட்கும் போது என்ன மாதிரி கேட்கறாங்கன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ப்ரொமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அடுத்தடுத்து நீங்க முன்னேற முடியுமானா எஸ், வாய்ப்புகள் இருக்கு. ப்ரமோஷன்ஸ் வரும் லைஃப்ல, அடுத்தடுத்து நீங்க முன்னாடி போவீங்க. சில முக்கியமான முடிவுகள் இந்த மாதமே நீங்க எடுப்பீங்க. கரியர் ரிலேட்டடா சில முக்கியமான மாதங்கள், இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த மாதம் எடுக்க தான் போறீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போது. பெரிய அளவுல க்ரோ இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்து வரக்கூடிய மாதம் நிச்சயமா உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள், எஜுகேஷன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 சுக்கிர பகவான். ஸோ சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்காரு, ரொம்பவே பாசிட்டிவா இருக்காரு. ஸோ சுக்கிரன் வந்து இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறதுனால உங்க எண்ணங்கள் சீரமைக்கப்படும். படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருங்க. நான் ஒண்ணுதான் மிதுனத்துக்கு சொல்றேன். மிதுனம் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதிகமா இருக்கும். சின்ன வயசுல கொஞ்சம் படிக்க மாட்டாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஏன்னா புதனோட எல்லா குவாலிட்டிஸும் நீங்க அங்க பார்க்க முடியும். சரிங்களா? பட் இருந்தாலுமே அவங்க ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. ஸோ மிதுனத்தை தடுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல யாராலையுமே முடியாது. ஸோ தைரியமா இருங்க, உங்க முடிவுகளை தெளிவா எடுங்க. படிக்கிற பசங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், நீங்க ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, லாயர் படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, டாக்டரே ஆகணும்னு ஆனாலும் நினைச்சாலுமே சரி, எண்ணங்களும் குறிக்கோளும் தெளிவா இருக்கக்கூடிய ஒரு மனிதனால மட்டும்தான் அந்த ஒரு இடத்த வந்து அடைய முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மொத்தத்துல இந்த மிதுனராசிக்கு நிச்சயமா ஒரு சில இம்பார்ட்டன்ட் வாய்ப்புகள் தேடி வரும். சில உறவுகளை நம்ம தூக்கி போட்டுதான் ஆகணும். தேவையில்லைன்னா எப்படி நம்மளை கருவாப்புல மாதிரி அவங்க நம்மளை தூக்கி போடுறாங்க, நம்மளும் அந்த மாதிரி தூக்கி போட்டு போயிடும். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.